நாடாளுமன்றத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயின் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், எதிர்க்கட்சிகளின் ஆலோசனையில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் இடம்பெற இருக்கின்றன? பொங்கலி, அதாவது இன்று இந்த கூட்டத்தொடரானது தொடங்கக்கூடிய நிலையில கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய விவகாரங்களை எழுப்புவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. இதில் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சியினுடைய சார்ந்த உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றார்கள். இப்ப இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய தேசிய அளவிலான பிரச்சனைகளை எழுப்புவதற்காக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த அதானி கொள்முதல் விவகாரம், அதே போல தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் போன்ற விஷயங்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல மாநில சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளையும் அந்தந்த மாநில உறுப்பினர்கள் முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக உறுப்பினர்கள் சார்பாக தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவும் பிரச்சனை, குறிப்பாக நீட் விவகாரம், அதே போல பல்வேறு மீனவர்கள் பிரச்சனை எழுப்புவோம் என நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு டி.ஆர். பாலு அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். நீட் விவகாரம் எழுப்புவோம், அதே போல மாநிலத்திற்கு விடுவிக்க வேண்டிய நிதி நிலுவையில் இருக்கின்றது, இந்த விவகாரத்தை நாங்கள் முன்வைப்போம். அதே போல மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து பல்வேறு அந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தை கட்டாயம் எழுப்புவோம் என உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து இந்தியா கூட்டணி சார்பாக இந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. அவை தொடங்கிய பின்பு அதற்கான அடுத்த கட்ட அந்த நடவடிக்கைகள் தொடங்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அந்த திட்டமிட்டபடி அவர்களுடைய அந்த விவாதங்களை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். உங்களில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.